श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेकचूडामणि ध्यानश्लोकम्। सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। 64வது श्लोकम्। अकृत्वा शत्रुसंहारम् अगत्वाखिलभूश्रियं राजाहमिति शब्दात् नो राजा भवितुमर्हति। பல கேள்விகள் கேட்ட அந்த ஸ்ரத்தா பக்தி சாதன சதுஷ்டய சம்பத் இருக்கிற அந்த சிஷ்யனுக்கு கிட்ட குரு பேச தொடங்குகிறாரு. அப்படி பேசும்போது பல உதாரணங்களை சொல்லி ஸ்வப்பிரயத்தனம், த செல்ஃப் எஃபர்ட், மனுஷ பிரயத்தனம் தானா இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுவிச்சுக்கணுமனே ஒரு ஆசை அவனுக்குள்ள உருவாகி அவன் அதுக்கு அத்தியந்த பிரயத்தனம் பண்ணணும், அவனு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பல உதாரணங்கள் எல்லாத்தையும் சொல்லி எல்லா சத்ரு சம்ஹாரம் பண்ணாமே பூமிக்கு மொத்தத்துக்கு நான் அதிபதி అని காட்டாமே ஒருத்தனும் வாயால் சும்மா நான் ராஜா అని சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லதுனால அவன் ராஜா ஆக மாட்டான் இல்லையா? அதே மாதிரி தானே பல உதாரணங்களை சொல்லி இன்னைக்கு இப்போ 65வது ஸ்லோகத்தில் கூட கடைசியாக இன்னொரு உதாரணம் சொல்லி இங்கே விவரிக்கிறாரு. ஸ்லோகம் படிக்கிறோம். 65. आप्नोक्तिं खननं तदोपरि शिलाद्युत्कर्षणं स्वीकृतिं निक्षेपः समपेक्षते न हि बहिः शब्दैस्तु निर्गच्छति तद्वद्ब्रह्मविदोपदेशमनन ध्यानादिभिर्लभ्यते मायाकार्यतिरोहितं स्वममलं तत्वं न दुर्युक्तिभिः। இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் நான் வேறு ஒரு சின்ன கதை ரூபத்தில் சொல்லுவேன். அதே தான் இதில் சொல்லப்பட்டது. ஒரு பெரிய கோவிலுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துகிட்ருக்கான். நிறைய கோவிலுக்கிட்ட நிறைய பிச்சைக்காரர்கள் உட்காருவாங்க. அநேக வருஷமாக அந்த பிச்சைக்காரன் அங்கே உட்காருவான், பிச்சை எடுத்துக்கிறான். அப்புறம் ஒரு நாள் யாரோ ஒரு சித்தர், ஒரு மகாத்மா அந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பிச்சைக்காரன்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நீ உட்கார்ந்த இந்த இடம் இருக்க, ஏதோ ஒரு பொட்டி போட்டு உட்கார்ந்துருக்கியே, இந்த இடம் அடியில் பொட்டி எடுத்துட்டு கீழே நோண்டி பார்த்தா இங்கே நிறைய பணம் பொக்கிஷம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அவனுடைய நல்லதுக்காக தான். உட்கார்ற இடத்துல கீழே பணம் வச்சுக்கிட்டு இவனை பிச்சை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு சொன்னால் அந்த பிச்சைக்காரன் இந்த மகாத்மானை பார்த்து சிரிக்கிறார். என்ன சுவாமி, ஓகே, பொட்டியாவது அடியில் பணமாவது, இது எப்படி இருக்கும்?
இல்லை இல்லை, நீங்கள் பார்க்கணும் இருக்கு. என்ன கொல்லு தாத்தா கிட்டேருந்து நாங்கள் எல்லோரும் பரம்பரையாக பிச்சைக்காரர்கள் தான். இதே இடத்துல தான், இதே பொட்டி மேலே தான் உட்காந்துட்டு நாங்கள் பிச்சை எடுத்துகிட்ருக்கோம். அது எப்படி சுவாமி அப்படி எல்லாம் சொல்கிறீங்க, நம்ப முடியல? இல்லைப்பா, முதல்ல நம்பிட்டு உனக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறேன். பாரு, ஒரு வாட்டி இறங்கி அந்த பொட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் நோண்டி பாரு. அவனை அதே மாதிரி பண்ணிட்டான். பண்ணால் அங்கே தங்கம் பொக்கிஷம் இருக்கு. அவன் அப்புறம் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? அவசியம் இருக்காது. அவன் பணக்காரன் ஆயிட்டான். அந்த மாதிரி தான் இங்கே அந்த உதாரணம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரம்ம பிராப்தி, ஸ்வரூப ஞான பிராப்தி, பரமாத்ம ஞான பிராப்தி ஒருத்தன் தானும் நேராக பிரயத்தனம் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, முதல் என்ன இங்கே ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, பிரயத்தனம் பண்ணாமல் இது கரெக்டா, அது கரெக்டா, அது எப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னு துர்யுக்திபிகி நான் தேவையில்லாத அர்த்தமில்லாத பேச்சு லாஜிக்கு பண்ணி அநேக கேள்விகளை கேட்டு பிரயத்தனமே நீ பண்ணல, அதுக்குள்ளே கேள்வி கேட்டால் எப்படி? அதனால் என்ன சொல்கிறார் முதல் வரியில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆப்த உக்திம் அப்படின்னா நம்முடைய நல்லதுக்காக அங்கே சுவாமி சொன்ன மாதிரி குரு நமக்கு ஆப்த வாக்கியம் சொல்கிறார். முதல்ல பிரம்மம் అనేది ஒன்று இருக்குப்பா, சத்தியம் అనేది ஒன்று இருக்கு, அதுதான் நீயனே சொல்லும்போது, ஸோ ஆப்த உக்திம் நம்ம நல்லதுக்காக அந்த சாஸ்திரமும் குரு சொல்கிற அந்த வாக்கியத்தை முதல்ல கேட்டது பிறகு என்ன பண்ணணும்? கனனம் அங்கே நோண்டி பார்க்கணும். அந்த கதையில் சொன்ன மாதிரி அங்கே பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் கனனம் செஞ்சாதான் உனக்கு அது கிடைக்கும். அந்த கனனம் செய்கிறதுக்கு, டிக் பண்ணுறதுக்கு, நோண்டுறதுக்கு முதல்ல ததா உபரி ஷிலாத்யுக்த கர்ஷணம், மேலே முதல்ல என்னென்ன தேவையில்லாமல் கல் முள் அந்த பொட்டி சொன்னமே கதையில் அந்த மாதிரி அது எல்லாத்தையும் முதல்ல நீக்கணும். மேலே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நீக்கணும். மரம் இருந்தால் மரம் எடுத்துடணும், அப்படி எல்லாம் பண்ணி கல் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அப்புறம் டிக் பண்ண நோண்ட ஆரம்பித்த தோண்டின நிக்ஷேபா, அங்கே மறைச்சி வச்சிருக்கிற அந்த பொக்கிஷம் சம் அபேட்சத்தே, அது உனக்கு கிடைக்கும், அதை எடுத்துக்க முடியும், ஸ்வீகிருதம் உனக்கு லபிச்சிடும். அப்படி செய்யாமல் பஹி சப்தைஹி தூ நஹி நிர்கச்சதி, சும்மா சரி அங்கே பொக்கிஷம் இருக்காமான்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பிரம்மம் అనేది ஒன்று இருக்காமா, பிரம்மம் అనేది இருக்கான்னு குரு சொல்கிறாருன்னு சும்மா அப்படி ஒத்துக்கிட்டு இல்லை, நீயா தேடி அந்த பிரம்மம்னு கண்டுபிடிச்சிக்கணும். அது நீதானே கண்டுபிடிச்சிக்கணும். அதனால் இந்த உதாரண நிர்கச்சதி சொல்லிப்போ அதே மாதிரி உதாரணம் சொல்லிட்டோமா, அதே மாதிரி தத்வத் பிரம்மவித உபதேசம், பிரம்மத்தின் அனுபவித்து தெரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவுடைய உபதேசத்துக்கு பிறகு உபதேசம் பண்ணார் அவர். ஓகே, ஆப்த வாக்கியம் சொல்லிட்டார், அப்புறம் மகா வாக்கியமும் சொல்லிட்டார். ஓகே, நீதான் அந்த தத்துவமசேன்னு சொல்லிட்டார். ஆனால் நீ உணரணும் இல்லையோ, பிரயத்தனம் யார் பண்ணணும்? இப்போது சும்மா வார்த்தை மட்டும் கேட்டு விட்டுட்டா போதுமா? பத்தாது இல்லையா? அதனால் மனனம் பண்ணணும், அப்புறம் தியானம் பண்ணணும். ஸோ உபதேச மனன தியானாதிபிஹி லப்யதே. எப்போ நீ கேட்ட விஷயத்தினே நல்லா சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனனம் பண்ணுறதுன்னு மாஸ்டிகேட் பண்ணுறது. ஓகே,
அப்புறம் அதை உன்னுடைய சொந்தம் பண்ணிக்கிறதுக்கு நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நான் சுத்தகா, நான் புத்தகா, நான் அப்படின்னு அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கேனே. இன்னும் அதெல்லாம் சொல்லி தரலை, இனிமேல் தான் சொல்லி தரப்போகிறார். இந்த விவேக சூடாமணி பொறுத்த வரைக்கும் இப்போ குருவும் பேசுகிறாரு. முதல்ல லப்யதே, அப்படி கடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்கே பொக்கிஷம் கடித்தது உதாரணத்திலோ திருஷ்டாந்தத்திலோ. இங்கே மாயா காரிய திரோஹிதம், மாயையுடைய காரியமாக இருக்கிற, மாயனால் மூடப்பட்டிருக்கிற, திரோஹிதம்னு மூடப்பட்டிருக்கிற, தெரியாமல் மறைச்சிருக்கிற அந்த ஸ்வம் அமலம் தத்துவம், உன்னுடைய நிர்மலமான அழுக்கில்லாத ஒரு குறையில்லாத தத்துவம் தெரிவிக்கப்படும், லபிச்சுடும். லப்யதே தத்துவம் ஸ்வம் அமலம் மாயாக்காரிய திரோஹிதேன ந துர்யுக்திபிஹி. அதனால் சும்மா சந்தேகப்பட்டுட்டே கேள்விகள் கேட்டுட்டே, கேள்விகள் கேட்கலாம். குரு சொன்னது பிறகு குரு சொன்ன விஷயத்து மேலே சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம். தவிர வேறு யாரோ ஏதோ சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் பாட்டி அப்படி சொல்கிறாங்க, எதிர் வீட்டில் மாமா அப்படி சொல்கிறாங்க, அந்த புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்கே, இந்த மதத்தில் இப்படி சொல்லியிருக்கேன்னு இப்படி பலதெல்லாத்தையும் வச்சு வாதித்து குதர்க்கம் செய்கிறதுனால, துர்யுக்தினால, சிம்பிள் லாஜிக்கினால், பேச்சினால், ஆர்குமெண்ட்டுனால இந்த ஸ்வரூப அனுபவம் ஏற்படாது. சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக இல்லாத லாஜிக்குன்னு பேசக்கூடாது. லாஜிக் அலோவுடு, கேள்விகள் எலோ. ஆனால் நீ எந்த மாதிரி கேட்கணும் பாரு. இங்கே சிஷ்யர் நல்ல கேள்விகள் கேட்டார் இல்லையா, முதல்ல பாராட்டிட்டார குரு, திரும்பி இப்போ கூட பாராட்ட போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். அப்படின்னு சொல்லி அழகான ஒரு உதாரணம் வச்சு நமக்கு இங்கே தெரிவிக்கிறார். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுங்க? முதல் படியில் இங்கே ஒரு மித்திரன், இங்கே யார்? குரு தான் நமக்கு மித்திரன். அவர் சொன்னதை நம்பணும். சொன்னதை நம்பணும்னா முதல்ல கேட்கணும் இல்லையோ? அதனால ஸ்ரவணம். ஓகே, ஆப்த உக்தி மன்னார அதே ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம் நல்லா பண்ணணும், நிறைய பண்ணணும். மறுபடியும் சொல்லுவார் எப்படி ஸ்ரவணம் பண்ணுறது. நிறைய நாள் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே கதையில் ஒரு வாட்டி தானே சார் நோண்டி பாருங்கோ தோண்டி பாருன்னு சொன்னாருன்னா, ஒரு வாட்டி இல்லை, அவன் பண்ண மாட்டான், நிறைய வாட்டி சொல்லிட்டார். அப்புறம் மேபி அடுத்த நாள் கூட சொன்னார் என்னமோ, எத்தனை நாள் சொன்னாரோ அதுக்கு அப்புறம்தான் அவனும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி ஸ்ரவணம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு முதல் படியில். ரெண்டாவது படியில் என்ன பண்ணணும்? அந்த மேலே இருக்கிற தடங்கள் எல்லாத்தையும் அந்த கதையில் சொன்னமே, கல் முள் மரம் எல்லாத்தையும் நீக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் நீக்கணும். அந்த நீக்கிறதுக்கு பேர் தான், சந்தேகங்களை நீக்கிறதுக்கு பேர் தான், மேலே இருக்கிற தடங்களை இருக்கிறதுக்கு பேர் தான் மனனம். ಶಿಲಾದ್ಯುತ್ಕರ್ಷಣಂ ಅನ್ನಾರ ಶ್ಲೋಕத்தில். மூணாவது படியிலோ தான் நோண்டனம். ஓகே, டிக் பண்ணணும், கனனம் அப்படின்னாரு. அது என்ன அர்த்தம்? என்னென்னா நிதித்தியாசனம், ஆழமாக சிந்திச்சு கான்டெம்ப்ளேஷன், டீப் கான்டெம்ப்ளேஷன். இதை பற்றி குரு சொன்ன அந்த மகா வாக்கியங்கள அர்த்தத்தினை லக்ஷண பத்தத்தில் பாகலக்ஷணம், ஓகே, பாகத்தியாக லக்ஷணம் அதெல்லாம் பண்ணி எல்லா முக்கியமான 4 மகா வாக்கியங்களனு நல்லா விசாரம் பண்ணி, ஸோ அதெல்லாத்துக்கும் கொஞ்சம் நாள் சிரவணம் வருஷங்கள் ஆகும் பண்ணணும். அதே தான் இந்த திருஷ்டாந்தத்திலிருந்து தாஷ்டாந்தத்துக்கு அப்ளை பண்ணும்போது பிரம்மவத் உபதேசாத்து மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விவரிச்சிட்டார். அப்படி சொன்னதுக்கு பிறகு இப்போ 66வது ஸ்லோகத்தில் இத்தனை உதாரணங்கள் சொல்லிட்டு இப்போது அது கன்க்ளூட் பண்ண போகிறார், முடிக்க போகிறார். அந்த கன்க்ளூஷனாக 66வது ஸ்லோகத்தில் குரு என்ன சொல்கிறாரு? தஸ்மாத் சர்வ பிரயத்னேன
भवबन्धविमुक्तये स्वैरेव यत्नः कर्तव्यः ரோகாதாவிவ பண்டிதைஹி. அறிவு இருக்கிறவனும் புத்திசாலியானவனும் அவனுக்கு தான் இங்கே பண்டிதைஹி అని கூப்பிட்றாரு. பண்டிதைகன்னா படித்ததுனால பாண்டித்யம் இல்லை, எது தெரிஞ்சுக்கணும், யாருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அనే விஷயம் அந்த குரு கிட்ட வர்றது, பிரம்மவித்து குரு கிட்ட வர்றது, சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குற குரு கிட்ட வர்றது, அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ எங்கே என்ன தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரிஞ்சுக்கணும், யாருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், இத்தனை விஷயங்களே புரிஞ்சுக்கணும். அவனுக்கு பேர் பண்டிதனுங்க. நம்ம எல்லாருக்கும் பிஹெச்டியில் போஸ்ட் கிராஜுவேட்டில் எல்லாம் இருக்கா இல்லைன்னு வேண்டாம். நம்ம இது கேட்குறோமா, விவேக சூடாமணி படிக்கிறோமா, தினந்தோறும் சத்சங்கத்தில் கலந்துக்கிறோமா, நம்ம எல்லாரும் பண்டிதர்கள் தான். சரியா? ஏன்னா இந்த விஷயந்தான் நம்மளின் உண்மையான ஞானிகளாக ஆக்க போகிறது. ஞானம் நமக்கு ஏற்பட போகிறது. ஏற்பட்டுச்சுன்னா ஆல்ரெடி ரொம்ப நல்லது. அந்த ஞான ஆனந்தத்தில் இன்னும் சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட பண்டிதைகி என்ன பண்ணுவாங்க, அவங்களாவே ஸ்வேனையேவ யத்னஹா, அவங்களா சொந்தமாக பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு, யத்னஹா பிரயத்னஹா எஃபர்ட், செல்ஃப் எஃபர்ட், கர்த்தவ்யா கண்டிப்பாக ஸ்வப்பிரயத்தனம் நிறைய இருக்கணும். குரு சாஸ்திரம் கொஞ்சம் கொடுத்தா நம்ம அதுக்கு 10 மடங்கள் பிரயத்தனம் பண்ணணும். சரியா? அதனால் நம்ம கொஞ்சமாக பண்ணி சாஸ்திரம் குருக்கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு மிரக்கில் அத்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? ஸோ ஸ்வேனையேவ யத்னஹா கர்த்தவ்யா. எப்படி மேலே இப்போ வரைக்கும் எவ்வளோ நான் உதாரணங்களை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு? நிறைய உதாரணங்கள். உனக்கு வியாதி வந்தால் நீ தான் மருந்து சாப்பிடணும், உனக்கு பசிச்சா தாகமாக இருந்தால் நீ தான் சாப்பிடணும், ஜலம் குடிக்கணும். அப்படியெல்லாம் அந்த உதாரணங்கள் எல்லாம் நிறைய சொல்லிட்டார். அதனால் ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சா அவனுக்கு உடனே அதுக்கு தீர்வான சரியான மருந்து தான் கொடுக்கணும், தவிர நான் வேறு ஏதோ பண்ணுறேன்னு ஆகுமா? அப்படியெல்லாம் இத்தனை உதாரணங்கள் சொன்னானே. அந்த ரோக ஆதி இவ அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த வியாதி பற்றி அது எல்லாத்தையும் பற்றி நான் பேசியிருக்கேன் இல்லை உதாரணம். அங்கே எப்படி ஒருத்தருக்கு வியாதி இருந்தால் பத்தியமாக அவனு பண்ணணும், மருந்து அவனு தான் சேவிக்கணும். அந்த மாதிரி ஸ்வப்பிரயத்தனம் பண்ணணும்னு சொல்லி பண்ணால் என்ன கிடைக்கும், எதுக்காகனது முதல்ல வரையில் பலம் சொல்கிறாரு. ஏன்னா இந்த பிரயத்தனம், இந்த மருந்து, இந்த பத்தியம் இது எல்லாமே எதுக்கன்னா, ஸோ பிரயத்தனம் யத்னம் 2 வாட்டி முதல் வரையில் கூட பாருங்க. தஸ்மாத் அண்ணா அதனால் இவ்வளோ 2 நாளில் இதே விஷயங்கள் பல உதாரணங்கள் சொல்லி உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ நல்ல பையன், நீ அந்த மாதிரி முடிவு பண்ணி தான் வந்திருக்க. அதெல்லாம் நான் அதோடைய முக்கியத்துவத்தை நீ வந்த விதம், நீ கேட்ட கேள்விகளை பார்த்து எனக்கு இத்தனை உதாரணங்கள் சொல்லணும்னு தோணிச்சு. தஸ்மாத் அதனால் சர்வ பிரயத்தனேனா நீ எப்படியாவது பண்ணு, எல்லா விதமாக ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். அப்படின்னா சாரீரிகமாக, மானசிகமாக, வாச்சிகமாக, பௌத்திகமாக எல்லா பிரயத்தனங்களுக்கு கூட நீ எது செய்கிறியோ எது செய்யலையோ மொத்தத்தில் பிரம்ம ஜானத்துக்கு பவபந்த விமுக்தையே. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், இத்தனை படிக்கிறோம், இத்தனை சத்சங்கம், அப்படி உபனிஷத்தனை அது சாஸ்திரம் என்ன சர்வத்தினம் இல்லை கடவுளில் வேண்டிக்கிறோம். எதுக்கு இதெல்லாம், என்ன வேணும் உனக்கு? பவபந்தனில் முக்திக்காக. இந்த பவபந்தம்னா எல்லோரும் இந்த சம்சாரத்தில் பந்திக்கப்பட்டோம். இந்த சின்ன சரீரத்தில் சின்ன ஜீவன் அనే பாவத்தோட அந்த பொட்டை கிணறுல இருக்கிற ஒரு சின்ன தவளை மாதிரி கதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். எ ஸ்மால் ஃப்ராக் லிவிங் இன் த ஸ்மால் வெல். அதோடைய சிந்தனை, அதோடைய பாவனை, அதோடைய கல்பனை எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். ஸ்மால் பேட்டி திங்கிங்.
அதிலிருந்து இதெல்லாம் இல்லை, நீ பூமா, நீ பெரிய பிரம்மம், நீதான் இந்த மொத்தம் ஜகத்துக்கு காரணபூதமான ஆத்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டேஷன்ஸில் மாட்டிக்காமல் அதில் வந்து விருப்பிக்கபடி மறுபடியும் ஜனன மரணங்களுடைய சக்கரங்களுடைய அடிமை ஆகாமல் துக்கப்படாமல் சாஸ்வதமான ஸ்வரூபானந்தத்தில் இருக்கலாமே. அந்த பவபந்த விமுக்திக்காக தனியாக அந்தந்த மனிதன் பிரயத்தனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி 66வது ஸ்லோகத்தில் சம்மரைஸ் பண்ண மாதிரி சொன்னார். அது பாருங்க, இப்போது ஒரு பெலூன், காற்று ஊதி உப்பி இருக்கிற பெலூன், அது வந்து நிறைய ஒரு 110 கயிறு வச்சுட்டு அப்படியே கட்டி அது பறக்காமல் வச்சுருக்கோம். இல்லை கேஸ் பெலூன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 10 கயிறு கட்டி இப்படி வச்சுருக்கு. இப்போ அது பறக்கணும், மேலுக்கு போகணுமன்னா அதில் 10 கயிறு வச்சு கட்டியிருக்கோம், 9 கட் பண்ணுற சுவாமி, 1 மட்டும் இருக்கட்டுமே, 1 மட்டும் கட்டி வச்சுருந்தா அது பறக்குமா? பறக்காதில்ல, 10ம் கட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லா பவபந்தம் எதெல்லாம் பந்திக்கிறதோ, எதெல்லாம் நம்மளை துக்கத்துக்கு ஆளாக்குறதோ, எதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதோ மோகப்படுத்துறதோ எல்லாத்தையும் கட் பண்ணப்பா சொல்ல போகிறார், எப்படி கட் பண்ணுறதுன்னு. அதுக்கு பிறகு இப்போது 67வது ஸ்லோகத்தில் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறம்போது சிஷ்யனுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டுறாரு. அவர் பாட்டுக்கு அவர் நிறைய உதாரணன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே இருக்கிறாரே, ஒருவேளை மறந்து போயிட்டாரோ நான் என்ன கேள்வி கேட்டா அப்படின்னு சிஷ்யனுக்கு தோணுமோ? அவனுக்கு அப்படி தோணுறதுக்கு முன்னாடியே குரு அலர்ட்டாக இருந்துட்டு 67ல் இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி நான் மறக்கலை, ஐ எம் கம்மிங் டு த பாயிண்ட் அப்படின்னு இப்போது அந்த கேட்ட கேள்வியோட விஷயத்தினை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு ஆரம்பிக்க போகிறார். படிக்கிறோம். எஸ்த்வாயாத்ய கிருத பிரஷ்னஹ வரியான் சாஸ்திரவின்மதஹ சூத்ரப்ராயோ நிகூடார்த்தஹ ஞாதவ்யஸ்ச முமுக்ஷுபிஹி. மறுபடியும் சிஷ்யரனை அவன் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பாராட்டுதல் சொல்லி அந்த கேள்விகளுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்குன்னு அங்கே நின்று சொல்ல தொடங்குகிறார். ஓகே, அந்த பிரச்சனைக்கும் போது எப்படிப்பட்ட அழகான பிரச்சனைகள் கேட்டிய நீ. அப்புறம் அந்த கேட்குற விதானம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூத்திரப்பிராயமாக கேட்டே நீ. சூத்திரப்பிராயம்னா ரொம்ப சுருக்கமாக கேட்டது சின்ன வார்த்தை தான், 2 வார்த்தை தான், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ சூத்திரப்பிராய நீ கேட்ட கேள்விகள் நிகூடார்த்தம், அதில் ஆழமாக எவ்வளவோ அர்த்தம் கூடியிருக்கு, அதில் அடங்கியிருக்கு. அப்படி இந்த மாதிரி தான் இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கு பதில் என்ன இருக்கின்றனதோ இந்த கேள்விகளே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால நீ உன்னால் கேட்கப்பட்ட துவயா அத்திய கிருதः பிரஷ்னः, உன்னால் கேட்கப்பட்ட இந்த கேள்விகள் இப்போது ரொம்ப ரொம்ப வரியான் நல்ல வரவேற்பு இருக்கிற பிரச்சனைகள், அது கேள்விகள். யார் வரவேற்பாங்க, யார் பாராட்டுவாங்க, யார் கைத்தட்டுவாங்க, ஷபாஷன்னு சொல்லுவாங்க? சாஸ்திரவித் மதா, நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சு பிரம்ம விதர்களாக இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி சந்தோஷப்பட்டு அப்பா அழகான கேள்வி, இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்குற சிஷ்யனை வரமாட்டானா, வந்துட்டானே
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபிப்பிராயத்திலும் இதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்க கேள்விகள் தான். நீ அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாய். இது கண்டிப்பாக ஜ்ஞாத்தவ்யஸ்ச முமுக்ஷுபிஹி, ஒரு முமுக்ஷுவும் உன்னோட மாதிரி இப்படிப்பட்ட கேள்விகள் மனசில் எழுப்பி குருக்கிட்ட கேட்டு, இல்லை மனசில் இந்த கேள்விகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் வேணுமని சாஸ்திர மாதாக்கு முன்னாடி உட்கார்ந்த சாஸ்திர மாதா கூட ஆசீர்வாதம் பண்ணி நான் பேசுகிறேன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். சரியா? அதனால் ரொம்ப நிகூடார்த்தம் கூட இருக்கு. அப்புறம் இது எல்லாமே கூட நமக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது. சரியா? ஸோ சூத்திரப்பிராயம்னா என்னன்னது முக்கியமான ஒரு வார்த்தை. இதனால் என்னன்னு சூத்திரப்பிராயம்னு ரொம்ப அதுக்கு என்ன லட்சணம்னா அல்பாட்சரம், குறைஞ்ச அக்ஷரங்களோடையும் வார்த்தைகளோடு இருந்து அது சூத்திரம், ஃபார்முலான்றோமே. ஓகே, இப்போ சயின்ஸில் எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது கெமிக்கல்ஸ் எல்லாத்துக்கும். அந்த ஒரு 2 லெட்டர்ஸு, ஒரு லெட்டரு இட் டாக்ஸ் அபவுட் த ஹியூஜ் திங். ஸோ சூத்திரப்பிராயம் அதில் அப்போது அல்பாட்சரமாக இருக்கணும். அப்புறம் அசந்திக்தம், அதில் சந்தேகத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அது கம்ப்ளீட் பூர்ணமாக இருக்கு அந்த கேள்வி, அந்த சூத்திரமாக கேட்டது. அது மட்டும் இல்லை, சாரவத்து, அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏதோ சும்மா ஜோக்குக்காக கேள்வி கேட்ட கேள்வி மாதிரி இல்லைப்பா, ரொம்ப சாரத்தோட அந்த கேள்விக்கு பின்னாடி அவ்வளோ சாரம் இருக்குது அதில். ஸோ சாரத்தோடு கூடி இருக்குன்னும். அப்புறம் விஸ்வத்தோ முகம் அப்படின்னு சொன்னால் இது ஒருத்தருக்கு உனக்கு மட்டும் இல்லாமல் இது யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரோ லோகத்தில் யாருன்னா எல்லோருக்கும் வேணும் இல்லையா? அஜ்ஞானம் எல்லாருக்கும் இருக்குது, அஜ்ஞானம் எல்லாருக்கும் போகணும், ஜானம் எல்லாருக்கும் வரணும். அப்போது எல்லா மனிதர்களுக்கும் சர்வத்தோமுகம், இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிபடி. எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்துலும் அப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அந்த ஸ்லோகத்தில் 67 ஓகே. அதனால தான் குருக்கிட்ட எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும், ஓகே, எப்போ கேட்கணும், எந்த சந்தர்ப்பத்தில் கேட்கணும், ஹவ் when to ask, what to ask, how to ask, எல்லாம் நல்ல ஒரு மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணங்கள். சரியா? ஸோ அது தெரிவிக்கிறார் 67வது ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் 68 இந்த பாராட்டினதுக்கப்புறம் அவருடைய கேள்விகளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் சொன்னதுக்கப்புறம் 68 என்ன சொல்கிறாரு? ஸ்ருணுஷ்வா வஹிதோ வித்வன் யன்மயா சமுதீரியதே ததேதத் ஸ்ரவணாத் சத்யஹ பவபந்த விமோக்ஷசே. இன்னும் டீச்சிங் தொடங்க மாட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, டீச்சிங் தொடங்க போகிறேன், நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஹே வித்வன் பாருங்கோ, அங்கே பாராட்டினார், இங்கே மறுபடியும் கூட ஹே வித்வன். வித்வன்னா ஞானம் அடைஞ்சவனோ அப்படின்னு இல்லை, வித்வானன்னா நிறைய சம்ஸ்கிருதம் தெரியுமா, நிறைய கிராமர் தெரியுமா, தர்க்கம் தெரியுமா, அதனால தான் இவன் இப்படி டைட்டில் போட்டு கூப்பிடுறாரா குரு அப்படி இல்லை. நீ உனக்கு ஆத்மனு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது பாரு, நீ வித்வன் தான். அதனால் நம்ம எல்லாரும் விதூஷா விதூஷி, தாய்மார்களும் நீங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாரும் நம்ம எல்லோரும் வித்வான்கள் தான். ஏன் நமக்கு பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சுல்ல, ஆத்மானாத்ம விவேகம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுல்ல, ஸ்ரவணம் சத்சங்கத்துக்கு போகணும், தெரிஞ்சுக்கணும், கேட்கணும்னு ஆசை வந்துச்சுல்ல, அதனால் நம்ம எல்லாரும் வித்வான்கள் தான். அதனால பாராட்டி அவனே சிஷ்யன், ஹே வித்வன் ஸ்ருணுஷ்வ, கமெண்ட் பண்ணுற மாதிரி நல்ல கேளு. எப்படி
அவஹிதா நல்ல சாவதானமாக, ஓகே, ரொம்ப எலர்ட்டாக இருந்து, ரொம்ப கேர்ஃபுல்லாக எலர்ட்டாக சாவதானமாக இருந்து கேட்கணும். அவஹித சன், ஓகே, சாவதானமாக இருந்து நீ கேட்பாயாக, கேட்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான பதம் அவஹித சன். சாவதானமாக கேட்கலன்னா அசால்ட்டாக கேட்கக்கூடாது, கேஷுவலாக கேட்கக்கூடாது, ரொம்ப சின்சியராக கேட்கணும். அப்படி சின்சியராக கேட்குறது அதெல்லாம் கூட சொல்லுவார் அவரே. ஸோ இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல நான் இப்போது, ஹே வித்வான், என்னது என்ன கேட்கணும்? என் மயா சமுதீரியதே, எது நான் இப்போ உனக்கு பேசி சொல்லித்தர போகிறானோ அது நீ ரொம்ப சாவதானமாக இருந்து கேளு, கேட்கணும். சாவதானமாக கேட்கலன்னா உனக்கு அது பிரயோஜனப்படாது. எது நான் பேசி இப்போ நீ சாவதானமாக கேட்ட தத் ஏதத் ஸ்ரவணாத், அந்த நான் சொல்ல போகிற அந்த உபதேசத்தில் நீ கேட்கறதுனால சத்ய பவபந்த விமோக்ஷசே, பவபந்த மோக்ஷசே, கேட்ட உடனே நீ இந்த భవబంధத்திలో నుండి, అజ్ఞానத்திలో నుండి, దుఃఖத்திలో నుండి, మోహத்திలో నుండి, శోకத்திలో నుండి విడిపించబడువాయి. உடனே சத்யஹன்னா இம்மிடியட்லின்னு அர்த்தம். உடனே நமக்கு இம்மிடியட்டாவா, நான் இத்தனை வருஷமாக கேட்குறேன் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கே. ஒன்று கேட்டதுனால மட்டுமே, கேட்கும்போது ஆக்சுவலாக அதான் சாவதானமாக கேட்டால், நான் நோபடியாக இருந்து கேட்டால் கண்டிப்பாக அந்த நோபடியாக இருக்கிற அந்த ஸ்வரூபம் தெரிவிக்கப்படும். ஸ்வரூபம் இஸ் நோபடி. ஆல் சம்படிஸ் ஆர் தி பாடிஸ், பட் ஆத்மா இஸ் நோபடி. எந்த நிர்விகாரம், நிர்குணம். அதனால் அர்த்தம் என்னன்னா, ஓகே, ஸோ இதையும் ரொம்ப முக்கியமான பதம் என்னது, கேட்டதுனால மட்டுமே. ஸோ அதனால் வேதாந்த சிரவணத்தில் ஆத்ம ஜான விஷயத்தில் பாருங்கோ ரொம்ப சுலபம் இது. ஆக்சுவலாக சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், இட்ஸ் ஸோ ஈஸி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்னு. எப்படின்னா வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், ஏதாவது என்ன பண்ணணும், அப்புறம் நீ கேட்டன்னு அர்த்தம், உனக்கு விஷயம் சரியாக சாவதானமாக கேட்கலன்னு அர்த்தம். ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது தான் சாதனை, பண்ணது எல்லாத்தையும் வைண்டப் பண்ணுறது தான் சாதனை. அன்வைண்டிங், எழுது பிடிச்சி இருக்கிறது எல்லாம் விட்டுடுறது தான், பண்ணதெல்லாம் அன்வைண்டு பண்ணுறது தான். அப்போது நீயாக இருப்பே. அது அப்போ நீயாக தன்னை தானே அது தெரிவிச்சுக்கும் ஸ்வரூபம். அதனால தான் சாதனை అనేది இங்கே எல்லாமே எதுவுமே பண்ணுறது கிடையாது, பண்ணாமல் இருக்கிறது இது. ஆனால் இந்த பேசிக் பாயிண்ட் கூட புரியாத, விரும்பாத, ருச்சிக்காதவங்களை வேதாந்த சிரவணத்தில் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. ஏதோ வந்த மாதிரி வருவாங்க, போன மாதிரி போயிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ சத்யான்னு இம்மிடியேட்லன்னா கேட்கறது மட்டுமே ஒரு பாயிண்ட்டு. உபதேசம் எல்லாம் வேண்டிய அளவுக்கு சொல்லி முடித்த உடனே அனர்த்தம் இல்லை. இப்போ மகா வாக்கிய உபதேசம் இப்படி சொல்லி லக்ஷார்த்தம், வாட்சார்த்தம், பாக தியாக லக்ஷணம் எல்லாம் இப்படி குரு சொல்லி கொடுத்து விவரிக்கும் போதே நீ அந்த நிலையில் இருப்பே. நான் அந்த பிரம்மனை ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். அதனால தான் ஸ்ரவணம் ரொம்ப முக்கியம். ஈவன் மனனம் நிதித்தியாசனம் எக்ஸ்ட்ரா லேட்டர், சும்மான்னு அர்த்தம். அந்த கேட்கும்போதே நம்ம அந்த நிலையில் இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க போதம் ரொம்ப முக்கியம்.
கேட்கறதுனாலேயே ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குரு வந்து இந்த ஸ்லோகத்தில் சிஷ்யனுடைய ಶ್ರವಣத்தில் அவனுடைய ஆசக்தினை நல்ல ஊக்கப்படுத்திட்டு சாவதானமாக அட்டென்டிவாக கேளு அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் அவனுக்கு இன்னும் தைரியம் வர வைக்கிறதுக்கு பவபந்தத்திலிருந்து இப்போவே நீ விடுவிக்கப்படுவாய். போஸ்ட்போன்மெண்ட் கிடையாது, போஸ்தமஸ் கிடையாது. பிரம்ம வித்யா அடுத்த ஜென்மத்தில் நீ அப்பப்போ அப்புறம் அங்கே போய் பிரம்மலோகம் போய் கைலாசம் போய் இதெல்லாம் கிடையாது. இப்போவே now and here. If now and here, if it is not now and here, it never be nowhere, never nowhere. அந்த அளவுக்கு சாவதானமாக அவ்வளோ ஏகாகிரத்தை. ஸோ அந்த விஷயம். அப்புறம் ஏகாகிரமான மனசோட கேட்குற மாதிரி 3 விஷயங்கள் சிஷ்யனுக்கு குரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஒன்று வந்து ஸ்ரவணம் అనేది எப்படியோ தெரியுமா, அப்படிப்பட்ட சாவதானத்தோடு கேட்கணும். அப்புறம் இதிலும் எவ்வளோ நாள் ஆகும் என்ன ஆகும் இதெல்லாம் வச்சுக்காமல் எனக்கு இப்போவே குரு கொடுத்துட்ருக்கிறாரு, எனக்கு இப்போவே கிடச்சிடும். அப்படி என்ன அர்த்தம், இந்த ஜென்மத்திலேயே. அப்புறம் வேறு எதுவுமே செய்யாமல் மனசு இதிலேயே ஈடுபடுத்த போதும். ஏதாவது பண்ண வேண்டாமா சுவாமி அப்படின்னு உனக்கு தோணுறதுன்னா நீ கோட்டை விட்டுடுவே அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு 69வது ஸ்லோகத்தில் இப்போது குரு வந்து டீச்சிங் சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் அந்த டீச்சிங்னு தொடங்குறாரு. 69வது ஸ்லோகம் படிக்கிறோம். மோக்ஷஸ்ய ஹேதுः பிரதமோ நிகத்யதே வைராக்யமத்யந்தமனித்யவஸ்துஷு ததஷமச்சாபி தமஸ்திதிக்ஷா न्यासप्रसक्ताखिल कर्मणां भृशम्. இந்த போதனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு என்ன சொல்கிறாருன்னா, போதனை ஆரம்பித்தாச்சு அதுதான் மோக்ஷத்துக்கு சாதன சதுஷ்டய சம்பத்திகள் எல்லாம் இருக்கிறவனுக்கு தான் மோட்சம் வருமனி சங்கராச்சாரியர் முதல்லையே சில ஸ்லோகங்களுக்குள்ள அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி பற்றி எல்லாத்தையும் பற்றி விவரிச்சிருக்கார். 18வது ஸ்லோகத்தில் 30வது ஸ்லோகம் வரைக்கும் வேணுமென்னு நான் ரிஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாம் கிளியராக டெஃபினேஷன் கொடுத்தார். ஒரு சாதன விவேகம் என்ன, வைராக்கியம் என்ன, அப்படி எல்லாம். இப்போது குரு வந்து இங்கே அதே சங்கராச்சாரியர் நினச்சிக்கோங்கோ, இல்லைன்னா சங்கராச்சாரியர் வந்து இந்த குரு சிஷ்யர்களை 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் நமக்கு. இப்போ இங்கே கதை ஸ்டோரி நடந்துகிட்ருக்கு. இந்த குரு சிஷ்யன்னு சங்கராச்சாரியர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி தான் இருக்குமனி. சரி, வைராக்கியந்தான் மோட்சம் அடையிறதுக்கு இருக்கிற சாதன சதுஷ்டய சம்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சாதனம் வைராக்கியம் அப்படின்னு மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில் ஞாபகப்படுத்துகிறார். உனக்கு ஏதாவது இன்னும் லோக விஷயங்கள் மேலே அது மேலே இது மேலே பற்று அப்படிப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி முந்தாவது ஸ்லோகத்தில் ஏகாகிரமாக நீ கேட்க முடியாது. ஸோ தீவிரமான வைராக்கியம் வேணும் என்றார். ஸோ மோக்ஷஸ்ய ஹேது பிரதம நிகத்தியதே. மோட்சத்துக்கு வேண்டிய முதல் காரணம் ஒரு சாதனம் வந்து என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? வைராக்கியம். ஓகே, அத்தியந்த வைராக்கியம், தீவிர வைராக்கியம் இருக்கணும். அந்த தீவிர வைராக்கியம் எது மேலே, எப்படி? நித்திய அனித்திய வஸ்துஷு, எதெல்லாம் அனித்தியமான வஸ்துகள் இருக்கின்றனையோ, எதெல்லாம் அசாஸ்வதமாக இருக்கின்றனதோ, லோகத்தில் இருக்கிற பொசிஷன்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் தி ரிலேஷன்ஸ், அந்த வெட் கார்பேஜ் அண்ட் ட்ரை கார்பேஜ் எது இருக்கின்றனதோ
அதெல்லாம் அனித்திய வஸ்துஷு வைராக்கியம் இருக்கணும். அதில் பற்று இருக்கக்கூடாது, அது மேலே டிபெண்ட் ஆகக்கூடாது, அது எதுக்குமே அடிமையாகக்கூடாது. அதெல்லாம் அது பாட்டுக்கு இருக்கும். சரியா? ஸோ வைராக்கியம், அத்தியந்த வைராக்கியம் அனித்திய வஸ்துஷு, இதுதான் ரொம்ப ரொம்ப வேண்டியது. ஸோ அனாத்மலோ மனசு போகும்போது ஆத்ம பற்றி குரு எவ்வளோ சொன்னால் கூட நமக்கு புரியாது, எட்டாது, எங்கோ பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகுதான் ததா ஷமஹ தமஹ திதிக்ஷா அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். பல வாட்டி சொல்லியிருக்கோம். தத்துவபோதை சொல்லும்போது சொன்னோம். முக்கியமான பிரகரண கிரந்தம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் இந்த சாதன சதுஷ்டை பற்றி சொல்கிறோம். யாராவது புதுசாக கேட்குறாங்கன்னா கூட அவங்களுக்காக சொல்கிறேன். 18 இதே விவேக சூடாமணியில் அந்த எபிசோடு போய் பார்த்து நீங்கள் கேட்டால் எல்லாம் கிளியராக விவேக வைராக்கிய, ஓகே, ஷம தம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இத்தனை சமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்துவம் எல்லா பற்றி விவரிக்கப்பட்டது. ஸோ அப்போது வைராக்கியம் முக்கியம். அந்த வைராக்கியம் இருந்தால் தான் நீ ஷமமும் செய்யுவே. ஷமம் என்ன? அந்தர் இந்திரிய அப்படின்னா மனசுடைய கட்டுப்பாடு. மனசு இப்போ எதுலேயும் உளுந்தி எதிலும் பற்று வச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை. ஸோ அந்தரிந்திரிய நிகிரகமும் தமம் பாஹ்ய இந்திரியங்களோட நிகிரகமும் 5 புலங்கள் இதெல்லாம் அப்பப்போ இதில் போய் தேவையில்லை அதெல்லாம் மாட்டிக்கூடாது. ரொம்ப மினிமம் தேவைப்பட்டது. எனக்கு எது ஆத்மா சிந்தனையில் ஈடுபடுத்துமோ அது மட்டும் பார்க்கணும், அது மட்டும் கேட்கணும், அது மட்டும் பேசணும், அப்படி இருக்கணும். ஆனால் பாஹ்ய விவகார வாழ்க்கையிலோ ஜீவிதத்தில் என்ன ஆகும்னா துவந்தங்கள் ரொம்ப வேலை பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிராரப்தம் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. ப்ளஸ் பிரகிருத்தியுடைய நியத்தி, இந்த பிரகிருத்தி விக்ருத்தியோட விகாரத்தோட அது நடனம் வேலை பண்ணிகிட்ருக்குது. அதில் என்ன இருக்குது? துவந்தங்கள் இருக்குது. எல்லாமே பேர் அப்படி த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட், பேர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த துவந்தங்கள் அப்படி வரும்போது துவந்தங்கள் என்னன்னு சொல்ல வேண்டியது இல்லையே, ஞாபகம் இருக்கும். ஓகே, சுகம் துக்கம், ராத்திரி பகல், லாபம் நஷ்டம், ஓகே, அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயில், கொஞ்சம் நேரம் மழை, கொஞ்சம் நேரம் குளிர், எல்லாம் ரெண்டு நல்லது கெட்டது, ஓகே, பகல் ராத்திரி ஜாகிரதை தூக்கம் எல்லாம் ரெண்டாவது பிரவர்த்திக்கிறது, மாறி மாறி. அப்படி வரும்போது நம்ம அதுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்படி டிஸ்டர்ப் ஆகாமல் அது எல்லாத்தையும் அப்படி அது அதிகாவே பார்த்துக்கிட்டு தாங்கிக்கக்கூடிய பொறுத்துக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அது முக்கியமாக பேசியிருக்காரு சங்கரரே, திதிக்ஷா அப்படி சொல்லி. இன்னொன்று என்ன தெரியுமா? பிரசக்த அகில கர்மணாம் ஞாசகா, தேவையில்லாத உன்னை கட்டி போடுற செல்ஃபிஷ், த பைண்டிங், செல்ஃபிஷ் பைண்டிங் ஆக்டிவிட்டீஸு, அந்த கர்மங்கள் எல்லாத்தையும் இங்கே அகில கர்மணாமன்னார் அர்த்தம் என்ன? அப்போ என்ன சுவாமி, சமைச்சிக்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா, தூங்க வேண்டாமா, அதையும் கர்மதான்னு கேட்கக்கூடாது. சரீர யாத்திரைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நடக்கும். அது மினிமம் பண்ணிக்க, அவ்வளோதான். அதுக்கு போதும். அதுக்கு தவிர மிச்சம் எதெல்லாம் என்னை என் மனசனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது, கவலைப்படுத்துறது, மோகப்படுத்துறது, ஏமாத்துறதுன்னா அப்படிப்பட்ட அனாத்ம காரியங்கள் எல்லாம் கர்மங்கள், அனாத்மலோ ஈடுபடுற தேவையில்லாத கர்மங்கள் எல்லாத்தையும் பைண்டிங் அண்ட் டிஸ்டர்பிங் அண்ட் செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டீஸ்னு குறைச்சிக்கோன்றார்.
அப்படி இல்லாமல் சில புஸ்தகத்தில் எழுதலாம் ஞாசகன்னா சந்நியாசம் எடுத்துக்கணும்னா அது என்ன முடியுமா எல்லாருக்கும்? எதுக்கு சந்நியாசம் எடுத்துக்கணும்? ஏன் இப்போ இருக்கிற இடத்துல என்ன ஆகிப்போச்சு? இது நல்லா இருக்குது, எங்கே இருக்கிறோமோ அதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறாரு, எங்கே இருக்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ அப்படியே அங்கே. விஷயம் புரிஞ்சிச்சுன்னா நீ சந்நியாசி தான். அதனால தான் சரீர தியாசனி அனாத்மனை தியாகம் பண்ணுறது தான் சந்நியாசம் தவிர காஷாய வஸ்திரம் போட்டுக்கிறது சந்நியாசம் இல்லைன்னு சங்கரர் வேறு இடத்துல சொல்கிறார். அதனால் அப்படி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இதெல்லாம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி முந்தாவது ஸ்லோகத்தில் நான் சொல்லி முடித்த உடனே முடித்த உடனே கேட்ட உடனே உனக்கு பவபந்தம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி 70வது ஸ்லோகத்தில் அப்புறம் பகிரங்க சாதனங்கள் எல்லாம் சொல்லிட்டார். கர்மத்தில் ஈடுபடாது, அப்புறம் இந்திரியங்களெல்லாம் நிகிரகப்படுத்திக்கோ, அப்புறம் அனாத்ம வஸ்துகள் மேலே அனித்திய வஸ்துகள் மேலே ஆசக்தி வச்சுக்காதுன்னு. இப்போது அந்தரங்கமான சாதனங்களை மறுபடியும் இந்த மனனம் நிதித்தியாசன விஷயங்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறார். அப்படி என்ன அர்த்தம்? உடனே வருமன்னு சொல்லிட்டிங்க, அப்புறம் மறுபடியும் அப்போ மனன நிதித்தியாசனம் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. உடனே வரணுமன்னா இஃப் யூ ஆர் 124% கேரட் கோல்டாக இருந்தால் அவ்வளோ பூர்ணமான சாதன சத்துர்த்த சம்பத்து இருந்தால் நடக்கலாம். அதனால் அப்போ எப்படி எனக்கு நடக்கலையா, கொஞ்சம் லேட் ஆகும்னு கவலைப்படக்கூடாது. பரவாயில்ல, இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இல்லை அடுத்த ஜென்மம்னா கூட இப்போ ஏன் அதுக்கு போய் கவலைப்படணும்? இந்த மார்க்கத்தில் இருந்து இருக்கே, சத்தியம் தேடி தானே இருக்கே, அதனால் அதுக்கும் கவலைப்படக்கூடாது. அப்புறம் சும்மா கேட்கக்கூடாது, எனக்கு உடனே இப்போ ஏற்படலைன்னு நூறு கட்டு இன்னும் தகுதில்லை என்ன பண்ண கேளு திரும்பி. அதனால தான் முதல் லிசனிங்கில் வராது. சரி, 70வது ஸ்லோகம் படிக்கிறோம் பாருங்கோ. ததஸ்ருதிஸ்தன்மனனம் சதத்வ தியானம் சிரம் நித்ய நிரந்தரம் முனேஹ ததோ விகல்பம் பரமேத்ய வித்வான் இஹைவ நிர்வாண சுகம் சம்ருச்சதி. அந்தரங்க சாதனமும் செய்ய வேண்டியிருக்கு. எதுக்குன்னா பகிரங்க அந்தரங்க திரும்பி இந்த விஷயங்கள் சொல்கிறாருன்னா உடனே உனக்கு ஏற்படணும், இந்த ஜென்மத்தில் ஏற்படணும், ஆஸ் எர்லி ஆஸ் பாசிபிள் அந்த பவபந்தம் நீக்கப்படணும்னா இந்த அந்தரங்கமான குவாலிஃபிகேஷன்ஸு பகிரங்கமான குவாலிஃபிகேஷன்ஸு எல்லாமே இருந்து தான் ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்கிறார் இங்கே? ததஹ அதுக்கு பிறகு, ஓகே, இதுக்கு பிறகு வெளியில் விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டோம். வைராக்கியம் இருக்குது, கர்மங்கள் எல்லாம் தேவையில்லாத ஈடுபடலை, திதிக்ஷை இருக்குது, அதெல்லாம் அப்படி இருந்த சமம் தமம். அதுக்கப்புறம் ஸ்ருதி தத் மனனம், கேட்டது எல்லாத்தையும் மனனம் பண்ணுறது. தத்துவ தியானம், அது அப்புறம் ஸ்ருதி என்ன பேசும்? தத்துவம் பேசும். அந்த மனனம் பண்ணி அந்த தத்துவத்தினே விஷயத்தினே சத்தியத்தினே தியானம் பண்ணணும். சத்தியம் பரம் தீமஹி అని భాగవతంలో சொன்ன மாதிரி தத்துவ தியானம். ஒன்றும் இல்லை, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இது 3 தவிர வேறு வழி கிடையாது. அந்த முதல்ல ஸ்ரவணத்துக்கு நமக்கு சத்சங்கந்தான் டாப் மோஸ்ட் அண்ட் த பெஸ்ட் அண்ட் த சூப்பர் மோஸ்ட் வழி, வேறு எதுவுமே இல்லை. அதனால் ஒருக்காகவும் சத்சங்கத்தின் விடக்கூடாது, ஸ்ரவணத்தின் விடுக்கக்கூடாது. சத்சங்கம்னா ஸ்ரவணம், அதே எல்லாம் பண்ணி முடிச்சுடும், நமக்கு கொடுக்கும். அதனால தான் மறுபடியும் கேட்டதே சந்தேகம் இல்லாமல் மனசில் மனனம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதையே தியானம் பண்ணிக்கிட்டு நீ சிரம் நித்திய நிரந்தரம் முனேஹே. முனேஹே அண்ணா யாரோ பண்ணாங்க இல்லைன்னு இல்லை, ஓகே, முனிகள் அப்படி தான் பண்ணி சாதிச்சிட்டாங்க,
நீயும் இப்போ முனிதா. நீ பாஹ்ய விஷயங்களுக்கு லோகத்துக்கு தூரமாக கொஞ்சம் ஒதுங்கி ஒட்டுக்காமல் இருக்கிறதுனால நீ மௌனி முனிதா. சாதகர்கள் நம்ம எல்லாரும் முனிதா. அதனால முனின்னு சொன்னால் தாடி இருக்கணும், மரத்துக்கீழே இருக்கணும், குகையில் இருக்கணும், அவங்களுக்கு யாருக்கும் நீ நினச்சிக்காதுங்கோ. அவங்கள நீ முனியன்னு கூப்பிடுறோம். இங்கே சாதகர்கள் கூட முனிகள் தான். ஓகே, மனநாத்தித்தி முனிஹி, மனனம் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் அப்படிப்பட்ட முனியே என்ன, இந்த மூணுமே சிரவண மன நிதித்தியாசனம் நித்திய நிரந்தரம். அதுதான் முக்கியமான வார்த்தை. சிரம் நித்திய நிரந்தரம். சிரமன்னா ரொம்ப நீண்ட காலம். நேற்றுக்கு பகவத்கீதையில் கூட இந்த வார்த்தைகள் வந்துச்சுல்ல. பகவத்கீதையில் கூட இந்த வார்த்தைகளை பார்த்தோம். என்ன சொன்னார் அங்கே பகவானும்? பொதுவாக பதஞ்சலி சொல்லுவோம் தீர்க்கால நைரந்தரிய அப்படின்னு. அப்புறம் நேற்றுக்கு பகவத்கீதையில் பகவான் ஈவன் அந்த கிரமமுக்தி பிரம்மலோகத்துக்கு போகிறத பற்றி சொல்லும்போது கூட நித்யஷா சததம் அப்படின்னு 2 வார்த்தை போட்டார். அதே பாருங்க இங்கே திரும்பி நமக்கு இன்னைக்கு சிரம் நித்திய நிரந்தரம். ஓகே, நிரந்தரம்னா எந்த இன்ட்ரப்ஷன் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் அப்பப்போ பண்ணுறேன்னு இல்லாமல் எவ்ரி செகண்ட் எவ்ரி மூமெண்ட். அதனால தான் சுவாமிஜி சொல்கிற கருத்து ஸ்பிரிச்சுவல் சாதனை, ஆத்தியாத்மிக சாதனை 24/7. ஓகே, பார்ட் டைம் கிடையாது, இது ஃபுல் டைம் ப்ரீ ஆக்குபேஷன். அப்படி இருந்து பண்ணும்போது ததா என்ன ஆகும் அதையும் சொல்கிறார். சரியா? அவிகல்பம், விகல்பம் இல்லாத, விகாரங்கள் இல்லாத சத்வஸ்து ஆத்மா. ஆத்மா பிரம்மன்ல தான் விகல்பமே கிடையாது. ஸோ அவிகல்பம் அப்படின்னா அதுக்கு போய் நிர்விகல்ப சமாதி, யோகாவில் சொல்கிற மாதிரி சமாதி பற்றி அப்படி நினச்சிக்க வேண்டாம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். சிரவணமே சமாதி தான். அதுக்கப்புறம் கண்ணு திறந்து கூட எத்திர எத்திர மனோ யாதி தத்திர தத்திர சமாதய. இப்போது தேக அபிமானே கலிதே ஞாதே பரமாத்மனி. தேகமுடைய அபிமானம், தேகம் நானே பாவனை நீங்கி அப்போ பரமாத்மா சர்வாந்தரியாமி అనేది யாருன்னு தெரிஞ்சுக்கினதுக்கு பிறகு கண்ணு திறந்தா என்ன, கண்ணு மூடினா என்ன, அங்கே இருந்தா என்ன, இங்கே இருந்தா என்ன, எத்திர எத்திர மனோ யாதி தத்திர தத்திர சமாதய. ஸோ அவிகல்பம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆத்மலோ விகல்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. நான் மனசனை மூடிட்டு சமாதி அணி அப்படி அணி இப்படி அணி கொஞ்சம் நேரம் தூங்கின மாதிரி இல்லை. தூங்கும்போது யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. சமாதியில் இருந்து நீ மனசனை கட்டுப்படுத்துகிற அப்பவும் பிரச்சனை இல்லை. பட் முடிக்கும்போது என்ன விஷயம், விவகாரம் பண்ணும்போது என்ன, விவகாரம் பண்ணும்போது அந்த அவிகல்பமான, அவிகாரியான, அசங்கமான அந்த பரம தத்துவமான பரம் ஏத்தி வித்வான் பரமேத்திய அந்த அவிகல்பமான பரமாத்மனே இந்த வித்வான், இந்த சாதகன், முமுக்ஷனு இஹ ஏவ. பாருங்க, அந்த மறுபடியும் இந்த இஹன்னு இங்கே என்ன அர்த்தம், இந்த ஜன்மத்திலேயே இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அனாத்ம சரீரம் அனாத்ம ஜகத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே கூட அவன் ஆத்மனான நானும் அனி ஒட்டுக்காமே அந்த பாவத்திலேயே அந்த நிலையிலே இருக்கிறதுக்கு பேர் ஆத்மக்கு விகல்பமே இல்லை, அந்த ஆத்மா நானு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு யார் இருக்கிறானோ அந்த வித்வானோ அவனுக்கு நிர்வாண சுகம், மோக்ஷ சுகம். அதனால் மோக்ஷம்னா என்னமோ பெருசாக நினச்சிக்காதுங்கோ. அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் ஸ்டேட், நான் ரியாக்டிங் மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் கால்டு மோக்ஷம். இங்கே என்ன சார் அவ்வளோ சுலபமாக சொல்கிறீங்க? ஆமாம், இது சுலபம் இல்லை, இதுதான் கஷ்டமானது. இது சாதிச்ச முக்தி வந்த மாதிரி தான். அதனால் நிர்வாண சுகம்
சம்ருச்சதி. அவனிந்த நிர்வாணம்னா அல்டிமேட் த ரியலைசேஷன், அட்டைன்மெண்ட், அப்படி என்ன பேராவது சொல்லோ, அடைஞ்சு போகாத, குறையாத, தீந்தி போகாத நித்திய சத்திய ஏகசார வஸ்து நால நீ అని தெரிஞ்சுக்கின சுகம், அந்த ஆனந்தம். இது எங்கிருந்து எந்த வஸ்து மேலே பாஹ்யமாக விகல்பமான விஷயங்கள் மேலே ஆதாரப்பட்டு எனக்கு வரல. அவிகல்பமான ஸ்வரூபம் நானே தான். அசல் எனக்கு எதுவுமே ஒட்டுக்கலை, நான் எதுக்கு ஒட்டுக்க முடியாது, எனக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு நித்திய நிரந்தரம் இப்படி சிந்திக்கிறவனுக்கு அவனுக்கு இப்போவே இங்கேயே அந்த நிர்வாண சுகம் அதுதானே முக்கியம். நமக்கு அந்த சுகம் வேணும். எதினாலேயோ சுகம் இல்லை, ஐ மை செல்ஃப் இஸ் சுகம், மை ஸ்வரூபம் இஸ் சுகம் అని உணர்றது, தெரியறது, அனுபவப்படுறதுக்கு பேர் முக்தி. 71வது ஸ்லோகத்தில் யத்போத்தவ்யம் தவேதானீம் ஆத்மானாத்மவிவேச்சனம் ததுச்சதே மயா சம்யக் ஸ்ருத்வாத்மன்யவதாரய. நான் இப்போது சொல்ல ஆரம்பிக்கவே தத்துவம் விஷயம் எல்லாத்தையும் விவரிக்க போகிறேன். அதனால் என்ன சொல்கிறாரு, விவேகம் பற்றியும் ஆத்ம அனாத்ம விவேகம் பற்றி இந்த இடத்துல என்ன முந்தாவது ஸ்லோகங்களுக்குள்ள விவேகம் అనేది விவரிக்கலை. அப்போது அந்த விவேகம் అనేది இருக்கணும். அப்படின்னு அந்த விவேகம் எது பற்றி, ஆத்மா அனாத்மா, which is finite, which is infinite, which is permanent, which is impermanent அப்படின்னு அந்த விஷயம் சொல்லும்போது தவ இதானீம் யத் போத்தவ்யம் மயா தத் ஆத்மானாத்ம விவேச்சனம். இப்போ நான் என்னால் சொல்லப்படுற உபதேசிக்கப்பட போகிற அந்த ஆத்மானாத்ம விவேகம் நீ கேட்டாயன்னா மயா உச்சதே, அது நீ தெரிஞ்சுக்கணும், அது உனக்கு தெரிவிக்கப்படும். ஸோ அப்போ என்ன ஆகும், நீ சம்யக் ஸ்ருத்வா ஒடுங்கா நீ அந்த ஆத்மானாத்ம விவேகம் பற்றி நான் சொல்கிறது நீ கேட்டாயன்னா, அப்புறம் கேட்டாயன்னு இல்லை சொல்ல போகிறேன், அது நீ நல்ல ஜாக்கிரதையாக கேட்டு உன்னை மனசுன்னு அதில் ஏகாகிரப்படுத்தி சிந்தனை பண்ணு கேளு என்றார். அவதாரய ஆத்மனி அவதாரய, புத்திలో நல்லா வச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆத்மா அனாத்ம விவேகம் விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு 71வது ஸ்லோகத்தில் now he is declaring that I am starting the தத்துவ உபதேசம். அப்போ 72ல் ஆரம்பிக்கிறாரு. ஸ்தூல சரீர விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா ஸ்தூலமாக கிராஸாக காணப்படுறது இதுதானே நமக்கு. இங்கேருந்து 75 வரைக்கும் இந்த விஷயமே ஸ்தூல சரீரத்துடைய வர்ணனம் நமக்கு இருக்குல்ல. ஸ்தூல சரீரம் கிராஸ் பாடி. மஜ்ஜாஸ்திமேத பலரக்த சர்ம त्वगाह वहैर्धातुभिरेभिन्वितं पादोरुवक्षो भुजपृष्ठमस्तकैः अङ्गैरुपाङ्गैरुपयुक्तमेतत्. ஸ்தூல சரீரம், இந்த தேகமன்னா என்ன, வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் கிராஸ் பாடி? சரியா, நம்ம எல்லோரும் சயின்ஸு கிளாஸில் படித்தா கூட ஞாபகம் வச்சுக்கிறோம், இது இது எதுவோ பெருசாக சத்தியமானு சொல்லிட்டு இதுக்கு போய் படாத பாடுபடுத்திட்டு இது அனாத்மா இது. ஸோ அனாத்மா ஆத்ம விவேகம் பற்றி சொல்லணுமில்லை. இப்போ முதல்ல அனாத்ம விஷயம் விவரணை சொல்லும்போது முதல்ல இந்த ஸ்தூல சரீர விவரணத்தினை தொடங்குறாரு. என்னன்னா சாஸ்திரத்தில் பொதுவாக சொல்லும்போது சப்த தாத்துகளினால் செய்யப்பட்டது இந்த சரீரம். சப்த தாத்துகள் என்ன, 7 தாத்துகள் என்ன, தாத்தன தத்தே இது தாத்து, எது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு
ஹோல்டு பண்ணுறது இந்த சரீரம் அனே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு அசம்பிளேஜ்னு வந்து அப்படி பிடிச்சிக்கிறதோ, பிடிச்சி வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படி 7 தாத்துகள் இருக்கு, எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் தி இந்த பாடி ஃபார்மேஷன் ஆகி இப்படி நிந்தி காணப்படுறதுக்கு. ஆனால் இங்கே 4-3 தான் சொல்கிறாரு, நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். 7 சப்ததாத்து, நவா சப்ததாத்துர் நவா பஞ்சகோஷான்னு சொன்னோமே. அங்கே முதல் ரசம், ரசன்னா பிளாஸ்மா, சரீரத்தில் இருக்கிற ஜலமே அப்புறம் ஒரு லிக்விடாக மாறி சரீரத்தில் மொத்தம் எல்லா இடத்துலும் இருக்கும், ஃப்ளூயிட், பிளாஸ்மா. அப்புறம் ரத்தம், எல்லாருக்கும் தெரியும், ரத்தம், பிளட். மாம்ச, அப்படி அதுக்கு பேர் இங்கே பலான்னு கொடுத்தாரு. மாம்சன்னா மசில். மேத அப்படின்னா கொழுப்பு, ஃபேட். அப்புறம் அஸ்தி, எலும்பு, போனு. அதுக்கப்புறம் மஜ்ஜா, போனுக்கு நடுவில் ஒரு முக்கியமான பாகம் இருக்குங்க, போன் மேரோ. அதெல்லாம் கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் இப்போ, போன் மேரோ, மஜ்ஜா. அப்புறம் சுக்ர அப்படின்னா ரிப்ரொடக்டிவ் ஃப்ளூயிடு, சிமன் ஆகுது, சீடாவது. ஸோ அந்த 7 முக்கியமான தாத்துகள் இந்த சரீரத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லை, அதை காம்பினேஷன் மட்டும் இல்லை, சர்ம துவகு அப்படின்னா இன்னர் ஸ்கின் அண்ட் அவுட்டர் ஸ்கின்னு அப்படி எல்லாம் இருந்து சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒன்றா ஒரு குறிப்பிட்ட பாகமாக பேசப்படுறது, சொல்லப்படுறது. என்னது, கால்கள், அப்புறம் தொடைகள், அப்புறம் மார்பு பாகம், அப்புறம் புஜங்கள், அப்புறம் பின்னாடி, ஓகே, புஜம், புருஷ்டம், அப்புறம் தலை, மஸ்தகம், அப்புறம் வேறு அங்க, உபாங்க, அப்புறம் வேறு சின்ன உரல்கள், அது இதெல்லாம் சேர்ந்து அப்படி இப்படி ஸ்மால் இது இயர் லோப்ஸு, அது எல்லாம் கண்ணு. ஸோ சின்ன அங்கங்கள், உபாங்கங்கள், இது எல்லாமே உபாங்கைஹி யுக்தமேதத் இருக்கிறது. இது மொத்தமும் சேர்ந்து இந்த ஸ்லோகம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது சேர்ந்து. ஸோ அடுத்த 73, 74 இதெல்லாம் படிக்கும்போது தான் இதை அசல் கிராஸு, இந்த ஸ்தூலமான இந்த சரீரத்துடைய டோட்டல் பிக்சர் நமக்கு தெரியப்படும். அப்படி அது என்னன்னேது நம்ம அடுத்த கிளாஸில் மறுபடியும் விசாரணை செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.